மலேசியா வாழும் இசை ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் டிஎல் மகராஜன், திருச்சிலோகநாதன் மகராஜனின் அன்பு வணக்கங்கள். வாழ்க்கை என்னும் பாதையில் வாழ்வை தேடி அலைகிறோம். பாதி தூரம் போன பின் பதை பதைத்து தொலைகிறோம். வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி அன்று மலேசியாவில் சிறந்த இசையமைப்பாளராக விளங்குகின்ற என் உடன்பிறவா சகோதரர் இளவரசு நெடுமாறன் அவர்கள் இந்த இசைத்துறைக்கு வந்து 50 ஆண்டுகள் நிறைவானதை ஒட்டி ஒரு சிறப்பு விழா நடக்க இருக்கிறது. அந்த விழாவில் அடியேனும் கலந்து கொண்டு அவர் இசையமைத்த சில பாடல்களை பாட இருக்கின்றேன். நீங்கள் அனைவரும் வந்து பெருவாரியாக வந்து அந்த இசை நிகழ்ச்சியை ரசித்து கேட்டு அவருக்கும் எங்களுக்கும் ஆசி கூற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம், நான் உங்கள் பாலக்காடு ஸ்ரீராம். திரு இளவரசு நெடுமாறன் அவர்களின் 50 ஆண்டு சங்கீத பயணம் வரும் மார்ச் 1ஆம் தேதி குலாலம்பூரில் மிக சிறப்பாக கொண்டாட இருக்கின்றது. அவர் இசை அமைத்து நான் பாடின ஒரு பாடல், ஆதிசிவன் மைந்தனே அருட்கொடையின் வேந்தனே அருள் தந்து காத்தருளும் அழகன் எங்கள் முருகனே. இந்த மாதிரி பல பாடல்கள் மலேசியா கலைஞருடன் இணைந்து நானும் பாட இருக்கின்றேன். மிக சிறந்த இசை குழுவும் இங்கிருந்து வருகை தர இருக்கின்றது. உங்கள் எல்லாரையும் வருக வருக என்று அழைத்து கொண்டு விடைபெறுவது உங்கள் பாலக்காடு ஸ்ரீராம். வணக்கம், நான் சுந்தர், கீபோர்ட் பிளேயர். ஒரு இசை நிகழ்ச்சிக்காக மலேசியா நான் போயிருந்தப்போ இளவரசன் வந்து என்னை சந்திச்சார். அதிலிருந்து நீண்ட நாள் தொடர்பாக இப்போ வரைக்கும் அவருக்கு கீபோர்டு வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். இந்த 50வது வருட இசை நிகழ்ச்சிக்கு வந்து மலேசியாவில் இருக்கிற தமிழர்கள் அனைவரும் வருகை தந்து ஆதரவளிக்கணும்னு நான் தாழ்மையாக வேண்டிக்கிறேன். வணக்கம், என் பேர் ராமகிருஷ்ணன். நான் தப்லிஸ்ட்டு, தப்லா, டோலக்கு, மிருதங்கம் எல்லாம் வாசிக்கிறேன். இளவரசு அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு 2000 தான் சந்தித்தேன். 1.5 வருஷம் கிட்ட அங்கேயே மலேசியாவில் இருந்தேன். இளவரசு அண்ணன் கிட்ட பயணித்தேன். அப்புறம் இங்கே வந்து நிறைய பாடலுக்கு வந்து நாங்கள் அவர் இசையமைப்பு கொடுப்பார். நாங்கள் வந்து தப்லா வாசிப்போம். அதாவது வாசிக்கிறதுனால எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இப்படி வாசிக்கிறதுலாம் இல்லாமல் நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி நிறைய கொடுப்பாரு. இளவரசு சாருடைய மியூசிக்கில் எனக்கு கீபோர்டு வாசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அண்ணன். அவர்கிட்ட வாசிக்கும் போது என்ன ஒரு இது இருக்குன்னா, அவர் ஒரு டியூன் போட்டு கொடுத்துட்டாருன்னா நம்ம வாசிப்போம். நம்மளை வந்து ஃப்ரீயாக விட்டுருவார் நம்ம மைண்டுக்கு. நம்ம அவர்கிட்ட வாசிக்கிற மாதிரியே இருக்காது, ரொம்ப ஜாலியாக இருக்கும் வாசிக்கிறதுக்கு. அவர்கிட்ட வாசிக்கிறதுல வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம். வாசிக்கிறதுல சில மியூசிக் டேரக்டரில் வாசிக்கும் போது ஒரு டென்ஷனாக இருக்கும், எப்படா வாசிக்கணும், இப்படி வாசிக்கலாமா அப்படி வாசிக்கலாமா. ஐயா வந்து வாசிக்கிற பிளேயர்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார். அவங்கக்கிட்ட என்ன இருக்குது, அவங்கக்கிட்ட என்ன மியூசிக் வருது, அதை வந்து அவர் எடுத்துக்கின்னு அதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி எங்களை மாற்றி ஒரு நல்ல ஒரு பாட்டாக கொடுத்தாரு. இப்போ ஐயாவுடைய இந்த பயணம் வந்து 50 ஆண்டுகள் பண்ணி ஐயா நிறைய பாடல்கள் பண்ணிக்கிறாரு. இருந்தாலும் அதுலேருந்து 30 பாடல்கள் எடுத்து நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் போடுறோம். நீங்கள் எல்லாரும் வந்து அந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள், மலேசியன் பொதுமக்கள் எல்லாரும் வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ஆதரவு கொடுக்கணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அழகான திருக்கோயில் பாருங்கள், தினம் தினம் அன்னைக்கு அபிஷேகம் செய்யுங்கள். மலேசிய இசை ரசிகர்கள் அனைவருக்கும் அடியன் தர்மசங்கரின் வணக்கம். அன்பு சகோதரர் இசைமுரசு திரு இளவரசு நெடுமாறன் அவர்களின் 50ஆம் ஆண்டு இசை பயணம் என்கிற நிகழ்ச்சி எதிர்வரும் மார்ச் 1ஆம் தேதி மலேசியாவில் நடைபெறுகிறது. அவரின் இசையில் அடியனும் நிறைய பாடல்களை எழுதியுள்ளேன். அவரோடு இணைந்து பயணிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தமிழக இசை ஜாம்பவான்களும் மலேசிய இசை ஜாம்பவான்களும் இணைந்து படைக்கும் இந்த இசை நிகழ்ச்சியில் கலந்து இசை அமுதம் பருக உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். நிகழ்ச்சி முற்றிலும் இலவசம். கடல் நடுவே மழை துளி போல் அவன் நினைவும் என்னை கலக்கிடுதே. மலை மேல் வீசும் பூங்காற்றும் என் மனதை அவரிடம் காட்டாதோ. மனம் வீசும் சோலையிலே புதுமா
கனவினிலே குடிபுக வந்தவனே